நாட்டிலேயே முதன்முறையாக கன்னியாகுமரியில் கடலின் மேல்பரப்பில் அமைக்கப்பட்ட கண்ணாடி இழை கூண்டு பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். கன்னியாகுமரி கடலில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்டு 25 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி வெள்ளி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் கண்ணாடி இழைப்பாலம் கட்டப்பட்டுள்ளது. 37 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலத்தில் கடலை ரசித்துக் கொண்டே நடந்து செல்லும் வகையில் கண்ணாடி இழைப்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. கடலின் மேற்பரப்பில் நாட்டிலேயே முதன்முறையாக கட்டப்பட்டிருக்கும் இந்த கண்ணாடி இழைக்கூண்டு பாலத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். விவேகானந்தர் பாறைக்கு படகில் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்ணாடி இழைப்பாலத்தை திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார். பாலத்தின் வழியாக கடலின் அழகை கண்டுகளித்தபடி திருவள்ளுவர் சிலைக்கு சென்ற அவர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் கண்ணாடி இழைப்பாலத்தில் நின்று முதலமைச்சர் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், ஐ. பெரியசாமி, கனிமொழி MP உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.